ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தாச்சு. இது ரெண்டாவது கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், ரெண்டு அரேவை கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஒன்று பார்த்தீங்கன்னா பிக் அரேன்னு ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஸ்மால் அரேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு அரே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் அரேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற வேல்யூ தகுந்த மாதிரி சப் அரே ஃபர்ஸ்ட்ல அரேல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள ரெஃபர் பண்ணிக்க சொல்றாங்க. சப் அரே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் எலமெண்டா தான் இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிள பாருங்களேன். என்டர் த சைஸ் ஆஃப் பிக் அரே. ஒரு 10 அப்படிங்கிற ஒரு பிக் அரே சைஸை என்டர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் அரேல ஒரு 3 எலமெண்ட் ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு அரேவை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அத்தனை எலமெண்ட்டையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இதுல இருந்து நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 5 3 8, அதாவது 1வது இண்டெக்ஸ்ல இருந்து 3வது இண்டெக்ஸ் வரைக்கும் அந்த சப் அரேல இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இது மாதிரி ரெண்டு சப் அரே இருக்கிறதுனால இந்த ரெண்டு அரேவை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் 2ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த அரே 1ல இருக்கிற மாதிரி இந்த அரே 2ல இருக்கிற இந்த எலமெண்ட் வந்து 1ல இல்ல. அதாவது இதுல இருக்கிற சப் அரே வந்து இதுல இல்ல. ஸோ அதெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நோ மேட்சிங் சப் அரே ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதே தான் 10 சைஸ்ல ஒரு அரேவை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 3 நம்பர் ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு அரே. இந்த ஸ்மால் அரேல பாத்தீங்கன்னா 385 இருக்கு. 385 இந்த ஃபர்ஸ்ட் அரேல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. அப்போ அது எத்தனாவது இண்டெக்ஸ்னு பாத்தீங்கன்னா 7வது இண்டெக்ஸ்ல இருந்து 7 8 9 இந்த இண்டெக்ஸ்ல அந்த மேட்சிங் வேல்யூ எல்லாம் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸா இருக்கணும். இங்க 5 8 இருக்கு, ஆனா 3 இல்ல. அதுக்கு முன்னாடி 9 வந்துருச்சு. அதனால பாத்தீங்கன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிற ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை எப்படி நம்ம அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, நான் ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு அரே சைஸை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது பிக் அரே சைஸை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸ்மால் அரே சைஸை என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்மால் அப்படிங்கிற வேரியபிள்ல வாங்கி வச்சிருக்கேன். அவங்க எவ்வளவு சைஸ் அரே சைஸை என்டர் பண்றாங்க அவ்வளோ எலமெண்ட்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அரே லிஸ்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி ரீசன் சொல்றேன். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா, இங்க ஒரு அரேவை கொடுத்துறாங்க, இங்க ஒரு அரேவை கொடுத்துறாங்க. 385 நம்ம சப் அரே ரெண்டாவது அரேல இருக்கு, ஆனா இங்க 583 இருக்கு. இந்த மாதிரி இங்க இருக்கிற வேல்யூ இந்த அரேல இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம இந்த கலெக்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது சிம்பிளா ஈஸியா முடிச்சிடலாம் கண்டெய்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி. இல்ல அப்படின்னா நம்ம நார்மல் அரேல கூட இந்த மெத்தடை பண்ணலாம். கொஞ்சம் லென்த் ஆஃப் கோட் அதிகமாகும், அவ்வளவுதான் வித்தியாசம். தவிர்த்து மற்றபடி வேற எதுவும் வித்தியாசம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த அரே சைஸ் கிரியேட் பண்ணி அந்த அரேல இந்த எலமெண்ட் இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு சர்ச்சிங் அல்காரிதம் ஒண்ணு உள்ள எழுத வேண்டியது. அதுக்கு பதிலாக நம்ம அந்த இன்பில்ட் மெத்தடை யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் பண்றவங்க இன்பில்ட யூஸ் பண்ணாம நார்மல் மெத்தடை யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுங்க. ரெண்டு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு பாத்தீங்கன்னா பிக் அரேன்னு ஒண்ணு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் அரேன்னு ஒண்ணு. அவங்க பிக் அரேல எத்தனை எலமெண்ட் என்டர் பண்ண சொல்லி, எத்தனை எலமெண்ட் சைஸ் வேணும்னு கேட்டாங்களோ அத்தனை எலமெண்ட்டை என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு ஃபார் லூப் வச்சு வாங்கிக்கிறேன். அதே மாதிரி ஸ்மால் எலமெண்ட் எவ்வளவு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்களோ அத்தனை எலமெண்ட்டையும் சொல்லி அதே என்ன பண்றேன்னா ஒரு ஃபார் லூப் வச்சு நான் வாங்கி வச்சிருக்கேன். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது. இது வந்து நார்மலான ஒரு ஸ்டெப் தான். இதுக்கப்புறம் பண்ண வேண்டியதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த மாதிரி ரிசல்ட் வரணும். இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் அரே என்ன சைஸ்ல இருக்கோ அந்த சைஸ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அரேவும் இருக்குது. செகண்ட் அரே இங்க 3 இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 3ன்னு இருக்கு. அதாவது
3 சைஸ்ல 2ஆவே கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது. அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிசல்ட்னு ஒரு அரேவை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு அரேக்கு நான் என்ன பண்றேன்னா நியூ இன்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மூலமா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் அரேயோட சைஸே நான் இதுக்குமே நான் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இனிஷியலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பூலியன் ஒண்ணு வைக்கிறேன். பூலியன் வேரியபிள், அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பூலியன் சப் அரே அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் வைக்கிறேன். இதை இனிஷியலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு வைக்கிறேன். ஏன் இதை பூலியன் வேரியபிள் வைக்கிறேன் அப்படின்னா நம்ம பின்னாடி அதை வேலிடேட் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம கரெக்டா இருக்கும். அதாவது சப்பரே ஃபவுண்டட்னா அதை பிரிண்ட் பண்ணுவோம். எந்த சப்பரையும் ஃபவுண்ட் பண்ண முடியலன்னா நோ மேட்சிங் சப்பரே ஃபார்ம் அப்படின்னு மெசேஜ் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கான ஒரு வேலிடேஷனுக்காக தான் இந்த பூலியன் வேரியபிளை நான் வச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் ஒன்று போட்டு இந்த ஐயோட வேல்யூவை 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பிக் அரே இருக்குல்ல, இந்த பிக் அரே, அந்த பிக் அரேவோட டாட் சைஸ் வரைக்கும் போறோம், அதாவது லென்த் வரைக்கும் போறோம். ஒவ்வொரு வாட்டி லூப் முடிஞ்சோடனே ஐயோட வேல்யூ 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா இன்னொரு வேரியபிள் வைக்கிறேன். அதாவது பூலியன் பிளாக் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுட்டு இனிஷியலா என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு வச்சிருக்கேன். இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு நீட் இருக்கு. இந்த நீடை நம்ம பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இன்னும் 2-3 வேரியபிள் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூ பிரிண்ட் பண்ணல, இந்த ஃப்ரம் இண்டெக்ஸ் இதுல இருந்து இது வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கறத எனக்கு பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்ட் ஃப்ரம் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள்ல அந்த ஐயோட வேல்யூவை நான் கொடுத்துறேன். ஏன்னா ஐ இதனா 0ல இருந்து போக போகுதுல, 0ல இருந்து இதோட வரைக்கும் போங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் ஒரு வேல்யூவை நான் வச்சுக்கிறேன். எண்ட் இண்டெக்ஸ் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூபிள நான் இனிஷியலா 0 அப்படின்னு நான் வேல்யூ அசைன் பண்றேன். இந்த எண்ட் இண்டெக்ஸுக்கு நம்ம வேல்யூ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அசைன் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ அதோட பாத்தீங்கன்னா அந்த ஐயோட இந்த ஸ்மாலோட வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதோட -1 நீங்க ஆட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் நான் இதை பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த அரேவை எடுத்துங்க. 1வது இண்டெக்ஸ்ல இருந்து 3வது இண்டெக்ஸ் வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதோட வேல்யூ ஏன் இந்த 1ல இருந்து 3 சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரே கொடுத்தபடி இப்படிதான் இருக்கு. 3, 8, 5 இதுதான் 2வதா கொடுத்துருக்கிற அரே. இது எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 1வது இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 0, 1, 2, 3 4வது இண்டெக்ஸ்ல முடியுது. ஆக மொத்தம் நம்ம இந்தபடி பார்க்கும்போது i1 வரும்போது ஸ்மாலோட வேல்யூ 3 இருக்கும். 1 + 3 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4 அப்படின்னு மாடும். நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி பாத்தீங்கன்னா 4 அப்படிங்கிறது நமக்கு 3 தான் நமக்கு ஸ்டோர் ஆகும். அதான் 4வது இருக்கிற அந்த எலமெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ படி 3வது இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா? அதனாலதான் நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம கொடுத்துட்டோம் i + small -1 அப்படின்னு. இந்த இண்டெக்ஸ் ஏன் நம்ம 0 அப்படின்னு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த ரிசல்ட்ங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஒரு ஏதாவது சப்பரே ஒண்ணு கண்டுபிடிச்சோம்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து நம்ம இந்த ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த வேரியபிள் நான் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் நான் செக் பண்ணி பார்ப்பேன். அதாவது நம்மளோட அந்த ஐ பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐயோட இந்த ஸ்மால் அரேயோட சைஸ் அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா <= பிக்கா இருக்கணும். இந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்க, ஐ இப்ப 0வா இருக்கு. அந்த 0வோட இந்த ஸ்மால் அரேயோட சைஸ் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 0 + 3 மாடும். அந்த 3 வந்து பாத்தீங்கன்னா பிக் அரேயை விட கம்மியா இருக்கணும். ஆக்சுவலா நம்ம இதுல என்ன அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னா இந்த 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஒரு 3 இண்டெக்ஸ், அதாவது 0, 1, 2 இந்த 3ல இந்த சப்பரே இருக்கா இல்ல. அப்புறம் இந்த 1வது இண்டெக்ஸ்ல இருந்து இந்த 4வது இண்டெக்ஸ் வரைக்கும் இதுல சப்பரே இருக்கா. அடுத்து 2ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு 3, 5 இந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்ல இருந்து 3 ஆட் பண்ணிட்டே போகும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இந்த 5வது நம்பர் போகும்போது அதுல இருந்து 3 நம்பர் ஆகும்போது அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸெப்ஷன் போக ஆரம்பிச்சு. அந்த எக்ஸெப்ஷன் போகாம இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம்.
அந்த இண்டெக்ஸோட நான் ஸ்மாலோட சைஸ் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிக்கோட லென்த்தை விட கம்மியா இருக்கணும், இல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நான் எகைன் ஒரு ஃபார் லூப் போட்டு இந்த லூப்புக்கு பாத்தீங்கன்னா ஜேன்னு பேர் வைக்கிறேன். இதுக்கு இனிஷியலா நான் ஐயோட வேல்யூவை இனிஷியல் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஜே லெஸ் தென் எது வரைக்கும் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐ பிளஸ் ஸ்மால் வரைக்கும் போங்க. ஒவ்வொரு வாட்டி லூப் முடிஞ்சோன்னா ஜேவோட வேல்யூ 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் இந்த இடத்துல ஐ பிளஸ் ஸ்மால் கொடுக்குறேன் அப்படின்னா இனிஷியலா ஐயோட வேல்யூ 0வா இருக்கும்போது ஜேவோட வேல்யூ 0வா தான் இருக்கும். அப்ப 0 + 3 3, 0ல இருந்து 3வது இண்டெக்ஸ் அப்படின்னா 0 1 2 இந்த 3 நம்பர்ல அது இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணப்போம். இந்த எலமெண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு கண்டிஷன் போடணும். அதாவது அந்த ஸ்மால் அரே இருக்குல்ல, இந்த ஸ்மால் அரே டாட் கண்டைன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிக் அரேல இருக்கிற அந்த எலமெண்ட் இந்த ஸ்மால் அரேல இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்த பிக் அரேல இருந்து இந்த 0 வருதுல்ல, இந்த 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ எனக்கு இந்த ஸ்மால் அரேல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுதானே இதுல கொடுத்துருக்காங்க. இந்த 2 அப்படிங்கிற நம்பர் இந்த ஸ்மால் அரேல இருக்கான்னு பார்க்கணும். இல்ல அப்படின்னோடனே என்ன பண்ணா நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். அதுக்காக நான் இங்க கண்டெய்ன்ஸ்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பிக் அரே டாட் கெட்னு ஒரு மெத்தடை நான் கால் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நம்ம பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த கரண்ட் வேல்யூ இண்டெக்ஸை கொடுத்தோம்னா உள்ள இருக்கிற வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். நான் இங்க ஜேவோட வேல்யூவை நான் பாஸ் பண்றேன். ஏன்னா ஜே 0 அப்படின்னு வரும்போது அந்த பிக் அரேல இருக்கிற 0th இண்டெக்ஸ் இந்த ஸ்மால் அரேல இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த பிளாக நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம மாத்தணும். இந்த பிளாக் வந்து நான் இனிஷியலா இதுல ட்ரூன்னு வச்சிருக்கிறத ஃபால்ஸ்னு மாத்திட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா இமிடியேட்டா அந்த லூப்பை நான் பிரேக் பண்ணிடுறேன். இதுக்கு மேல போக தேவையில்லை. ஏன்னா இந்த 2ங்கிற நம்பர் இந்த இதுல இல்லை அப்படிங்கிறப்போ நான் ஏன் அடுத்தடுத்து செக் பண்ணி பார்க்கணும், அதோட நான் விட்டுடலாம். அப்படிங்கிறனால இந்த பிளாக ஃபால்ஸ்னு மாத்திட்டு நான் பிரேக் பண்ணிடுறேன். இப்ப புரியும் நினைக்கிறேன் ஏன் இதுல நம்ம பிளாக் போடுறோம் அப்படின்னு. இது ட்ரூவாவே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு சப்பரே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் அந்த பிளாக் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நம்ம தேடி வந்த நம்பர் இல்ல இருக்கு அப்படிங்கிறப்ப பிரச்சனை இருக்காது. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா J0 இருக்கும். அந்த 2 அப்படிங்கிற நம்பர் இந்த சப்பர் இந்த 2வது அரேல இல்ல, ஸ்மால் அரேல இல்ல. அதனால என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த இன்னர் லூப் அப்படியே பிரேக் ஆயிட்டு நேரா போயிட்டு ஐயோட வேல்யூ 1ன்னு மாத்திட்டு வரும். திரும்ப உள்ள வரும், ஃப்ரம் இண்டெக்ஸ் 1ன்னு போகும். இந்த ஐயோட வேல்யூ 1, 1 + 3 4, 4ல 1 போனா 3, எண்ட் இண்டெக்ஸ்ல 3 போயிடும். 1ல இருந்து 3 அதுதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க கொடுத்துருப்பாங்க இதுக்கான ஆன்சர். அது நம்ம இங்க செக் பண்ணி பாக்குறோம். இந்த 1 + 3 4 பிக்கை விட கம்மியா இருக்கா? ஆமா இருக்கு. அதுக்கப்புறம் ஜேவோட வேல்யூ 1, 1ல இருந்து இந்த ஸ்மாலோட லென்த் வரைக்கும் போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 1 இந்த ஐயோட வேல்யூ 1, 1 + 3 4, 1ல இருந்து 4 வரைக்கும். பாத்தீங்கன்னா 1 2 3 தான் இந்த பார்லும் போட்டோம். இப்ப செக் பண்ணி பார்ப்போம். ஜேல 1 இருக்கு, அந்த 1வது இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ ஸ்மால் அரேல இருக்கா அப்படின்னு பாக்குறோம். 1வது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 5 இருக்கு. அந்த 5 இங்க இருக்கான்னு பார்க்கும்போது இருக்கு. கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ ஆகிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா அடுத்து இந்த லூப்பை இன்க்ரீஸ் பண்ணும். ஜேவோட வேல்யூ 2ன்னு மாறும். 2வது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 3 இருக்கு. 3 இந்த அரேல இருக்கா? இருக்கு. அதே மாதிரி 8 இந்த அரேல இருக்கா? இருக்கு. எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரிசல்ட்ங்கிறதுல நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ண வேண்டியது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். இந்த ரிசல்ட்னு நம்ம ஒரு அரேவை கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ரிசல்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு அந்த பிக் அரே டாட் கெட் ஆஃப் ஜே அப்படிங்கிற இந்த எலமெண்ட் அப்படியே நம்ம இந்த மெத்தடை என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம எகைன் கால் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தனால அதோட இண்டெக்ஸை கொடுத்தனால அதோட வேல்யூ கொடுத்துச்சு. அந்த வேல்யூ எடுத்து நான் என்ன பண்ணேன், இந்த ரிசல்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிடுறேன். அப்ப 0th இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணதுமே நமக்கு அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா, அதனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன்.
இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இந்த சப்பரே அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணல, அது இனிஷியலா ஃபால்ஸ் இருக்கு. அதாவது இந்த இதுல எந்த சப்பரையும் ஃபைன் பண்ண முடியல. ஆனா இந்த இதுல நம்ம ஒரு சப்பரை ஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ அதனால நான் என்ன பண்ணிடுறேன்னா இதை ட்ரூ அப்படின்னு நான் மாத்தி விட்டுருவேன். அவ்வளவுதாங்க கிட்டத்தட்ட ப்ரோக்ராம். இப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த நெஸ்டட் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட வேண்டியது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் இந்த இடத்துல கொடுத்தோம், எல்ஸ் இஃப் முடிஞ்சு இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஃப் அந்த ஃபிளாக் இருக்குல்ல ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல எனக்கு இந்த இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த அரேவை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். இப்ப இந்த ஃபிளாக் வந்து ட்ரூவாவே இருந்துச்சு. அதாவது இங்க இனிஷியலா நம்ம இப்ப ஃபிளாக் ட்ரூன்னு வச்சிருக்கோம்ல, ட்ரூனா நமக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதாவது நமக்கு இந்த இடத்துல அந்த அரேக்குள்ள இருக்கு அப்படின்னு. அந்த ஃபிளாக் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இமிடியேட்டா என்ன பண்ணுங்க, அந்த ஃப்ரம் இண்டெக்ஸ் அந்த எண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து என்னென்ன வேல்யூ இருக்கோ அந்த ரிசல்ட்டுங்கிற அரேவை பிரிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுது. ஃபைனலா எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம இந்த இனிஷியல் சப்பரேவை ஃபால்ஸ்னு வச்சோம்ல, இந்த சப்பரே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபால்ஸாவே இருந்துச்சு. அதனால இங்கே ஒரு கண்டிஷனை செக் பண்ணிடுறேன். அந்த சப்பரே பாத்தீங்க அப்படின்னா நாட், அதாவது ஃபால்ஸாவே இருந்துச்சுன்னா எனக்கு தேர் இஸ் நோ மேட்சிங் சப்பரே ஃபார்ம்டு அப்படிங்கிற அந்த மெசேஜ் வரணும். அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நோ மேட்சிங் சப்பரே அப்படின்னு நான் மெசேஜை கொடுத்துருவேன். அவ்வளவுதாங்க இந்த ப்ரோக்ராம். இப்ப இதை சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கொடுத்த அந்த கொஸ்டினை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்ப்போம் என்னென்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஃபர்ஸ்ட் அரேல பாத்தீங்க அப்படின்னா 10 பிக் அரேயோட சைஸ், அதையே நம்மளும் கொடுப்போம். இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு நான் அப்படியே நான் ரன் பண்றேன். எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது பாருங்க. கன்சோல்ல என்டர் த பிக் அரே சைஸ் 10, அதுக்கப்புறம் ஸ்மால் அரேயோட சைஸ் பாத்தீங்கன்னா 3. எத்தனை எலமெண்ட்டை என்டர் பண்ணுங்க அப்படின்னு கேக்குது. 2, 5, 3, 8, 9, 1, 0, 5, 8, 3, 10 எலமெண்ட் என்டர் பண்ணியாச்சு. ஸ்மால் அரே சைஸோட எலமெண்ட்டை என்டர் பண்ணுங்க இருக்குது 3, 8, 5. பாத்தீங்களா எக்ஸாக்டா நமக்கு அவுட்புட் வருது பாருங்க. அவங்க கேட்ட அதே மாதிரி ஃப்ரம் இண்டெக்ஸ் 1ல இருந்து 3 வரைக்கும் இந்த வேல்யூ இருக்கு, அதே மாதிரி 7ல இருந்து 9 வரைக்கும் இந்த வேல்யூ இருக்கு. அவங்க கொடுத்த அந்த அவுட்புட்டை நம்ம இப்ப செக் பண்ணி பாருங்க. அவங்களும் அதே அவுட்புட்டை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாக்டா வந்துருச்சு பாருங்க. 1ல இருந்து 3 வரைக்கும் 5, 3, 8 இருக்கு. 7ல இருந்து 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா 5, 8, 3 அப்படிங்கிற இந்த அவுட்புட். ஒரு டெஸ்ட் கேஸ் நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. அடுத்து இதே இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மால் அரேயோட சைஸை பாத்தீங்கன்னா 3, 8, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம பாத்தீங்கன்னா 3, 8 சாரி ஒரு நிமிஷம், இந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி 3, 8, 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த 10 நம்பரோட வேல்யூவை மாத்திருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் கேஸையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அரேயோட சைஸ் 10, செகண்ட் அரேயோட சைஸ் 3. அத்தனை எலமெண்ட்டை என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம 1 by 1 சொல்ல போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 2, 5, 8, 9, 3, 1, 0, 5, 8, 3. அதே மாதிரி ஸ்மால் அரேயோட சைஸ பாத்தீங்க அப்படின்னா 3, 8, 5. இதுல பாருங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சப்பரே ஒன்னே ஒண்ணுதான் ஃபைண்ட் ஆயிருக்கு. அது 7 to 9, அது 7வது இண்டெக்ஸ்ல இருந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்புட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டா நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த டெஸ்ட் கேஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் அரேயோட சைஸ் 8, செகண்ட் அரேயோட சைஸ் 4. இங்க ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா -1, -4, -5, -6, -8, -10, -20, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா -2. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரேல கொடுத்துருக்கிற வேல்யூ. அதுக்கப்புறம் 1, 2, 3, 4. இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேட்சிங் சப்பரையும் இல்லைங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா அதே மாதிரி அவுட்புட் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதாங்க இந்த ப்ரோக்ராம்.
ஸோ இந்த கொஸ்டினை நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன கேட்க வராங்க அப்படிங்கிறது புரிஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் பார்ப்போம். தேங்க்யூ.